கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு வந்ததும் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் 65 பண்ணேன். ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, இது இவனுக்கு ரொம்ப புடிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வெளிய போயிருந்தப்போ, நாங்க வாங்கி சாப்பிடுறத பார்த்துட்டு லைட்டா டேஸ்ட் பண்ணவே அது ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, காய்கறி வாங்க போனப்போ இத எடுத்துட்டு இதுல தானே அது செய்வாங்க செஞ்சு குடுன்னு சொல்லி ஒரு 2 பீஸ் காலிஃப்ளவர் வந்து எடுத்துட்டு வந்துட்டான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர் நாங்க வீட்ல சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுலருந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, நாங்க வாங்குறதே இல்ல. இதுவும் சரி, முட்டைக்கோசும் சரி, பாப்பாவும் தம்பியும் இருந்தாங்க. 2 பேத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு குடுத்தாச்சு. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? எங்க வீட்ட பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய டைம்ல வந்துட்டு அழகு பார்க்கறதுக்கு விட, ஆபத்தான டைம்ல வந்து உதவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து வியர் பண்றத விட எங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்துட்டு அது சரி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அவசரத்துக்கு தேவைப்படும்போது கொண்டு போய் அடமானம் வைக்கிறதும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பணம் வந்ததும் அத திருப்புறது, இல்லன்னா வட்டி கட்டுறதுன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில பாதி நாள் நகைகள் வந்து இந்த மாரி தான் எங்க வீட்ல இருந்திருக்கு. ஸோ உங்க வீட்ல எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.